காங்கிரஸ் இன்னைக்குள்ளே ஒரு முடிவு எடுக்கும். அதனால தான் நேற்று சிதம்பரம் அண்டு செல்வப்பிரந்தகை போய் பார்த்தம்போது சிஎம் என்ன சொன்னார், இதுதான் எங்களுடைய முடிவு, உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், பட் நாளைக்குள்ளே நம்ம இன்னைக்கு இரவுக்குள் நீங்கள் சொல்லலைனாங்க வேறு நாங்கள் 3 வேட்பாளர்கள் நாங்களே போட்டுருவோம் அப்படின்னு அவர் சொல்லிட்டார். பட் அதன் தொடர்ச்சியாக தான் என்ன ஆயிடுச்சு, இன்றைக்கி மீண்டும் காங்கிரஸ் தலைமையை ஒரு டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஜோடங்கர் இருந்தார்ல, அவர் தான் வந்து காங்கிரஸ் குழுவுடைய தலைவராக இருந்தார். ஜோடங்கருடைய செயல்பாடு அது பெரிய லெவலில் காங்கிரஸ் தலைமைக்கு பிடித்தமில்லை. அதனால் என்னென்னா இன்றைக்கி அடுத்த கட்டமாக மீண்டும் சிதம்பரம் தலைமையில் பேச்சுவார்த்தை நடத்தி இன்றைக்கி ஒரு ஃபைனல் பண்ணிவிடுவாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதன் தொடர்ச்சியாக தான் இன்றைக்கி மாணிக் தாக்கூர் ஒரு ட்வீட் போட்டிருக்கார். என்ன போட்டிருக்காரு அவர், இதுவரை பார்த்தீங்கன்னா தொடர்ந்து காங்கிரஸுக்கு சாதகமாகவும் திமுகவுக்கு எதிராகவும் தான் அவர் ஒரு ட்வீட் போட்டுகிட்டே இருந்தவர். இன்றைக்கி என்ன பண்ணிட்டாரு, யூட்டர்ன் அடித்து ஒரு ட்வீட் போடுறார். என்ன சொல்கிறாரு, என்ன செஞ்சாலும் காங்கிரஸ் தலைமை எடுக்கிற முடிவை நாங்கள் எடுத்துக்குவோம், தனிநபருடைய எந்த ஒரு விஷயமும் பெருசாக இருக்காது, எங்களுடைய முடிவு கட்சி நலனுக்கான முடிவு அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. இதை தொடர்ச்சியாக நம்ம பார்க்கும்போது என்ன காங்கிரஸ் ஒரு முடிவு எடுக்க போகுதுன்னா, திமுகவுக்கு சாதகமான ஒரு முடிவை காங்கிரஸ் எடுக்க போகுது அப்படிங்கிறத நம்ம இதை பார்த்துக்கலாம்.